சரவணன் கோயிலுக்கு போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணு அவங்க இடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணை ஏதோ சரவணனுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அதனால அவங்க அஞ்சலின்னு உரிமையோடு கூப்பிட அந்த பொண்ணும் சரவணனை ரொம்பவே ஷாக்கிங்கோடையும் உரிமையோடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷனை கொண்டு வர போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. பட் இன்னொரு பக்கம் தங்கமயிலோட நிலைமை தான் ரொம்பவே மோசமாக இருக்குது. அவங்க சாப்பிட்ற நேரம் கூட அவங்களோட அம்மா அவங்கள குத்தி காட்டுற மாதிரி, இந்த வீட்டில் 3 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, நீ ஒழுங்கா உன் புருஷனை சமாதானப்படுத்திட்டு அவன் கூட போய் சேர்ற வழியை பாருன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தங்கமயிலும் சாப்பிடாம கூட அங்கேருந்து எந்திரிச்சு போய் அழுதுகிட்டே அவங்களோட ரூமில் கதவை சாத்திக்கிட்டு சரவணனை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் கோர்ட்டில் கேஸ் வரும்போது கோமதியும் வக்கீல்கிட்ட எப்படியாவது அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து என் பையனை காப்பாற்றி தந்துடுங்கன்னு சொல்ல, உள்ளே போனதுக்கப்புறமா வக்கீலுமே இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க பொய்யால் மட்டும்தான் நடக்குதுருக்கு, இவங்க முழுக்க முழுக்க இவங்களோட குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல, அதே சமயத்தில் சரவணனும் என்னோட கேரக்டரை அசிங்கப்பட்டனவ கூட என்னால் இதுக்கு மேலேயும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜட்ஜுமே அப்போனா உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்க, ஆனால் தங்கமயிலும் அழுதுகிட்டே இல்லை, என்னோட மாமாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சரவணனும் ஷாக்கில் தங்கமயில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கமயில் இப்படி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ கைஸ், யாரெல்லாம் சரவணனும் தங்கமயிலும் பிரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் இப்போ புதுசாக அஞ்சலின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்குல்ல, ஸோ அந்த கேரக்டர் கூட சரவணன் சேர்ந்தால் நல்லாயிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லையா, தங்கமயில் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக தானே அவங்க இவ்வளோ பொய்யையும் மறைச்சாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது தங்கமயில சரவணன் மன்னிச்சு அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மறுபடியுமே வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?